பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரம்பரிய முறைப்படி ராகி களியும் கருவாட்டு குழம்பும் நம்ம விறகடுப்புல சமைக்க போறாங்க. அது எப்படி சமைக்கிறது அப்படிங்கறது ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சம்மர் ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் 3 வகையா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு 10 வகையான மசாலாக்கள் 500 கிராம் பெட்சார்ல வித் ஸ்பூனோட கிடைக்கும். இதுக்கு வந்து நான்ஸ்டிக் கடாயும் உடன் கரண்டியும் கிடைக்குங்க. அடுத்தது வந்து 12 வகையான மசாலாக்கள் 1/4 கிலோ ஜிப்லா கவர்ல கிடைக்கும். இதுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்டா அழகிய பூரி பாக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 10 வகையான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் 1/4 கிலோ ஜிப்லா கவர்ல கிடைக்கும். இதுக்கு வந்து அழகிய சாஸ்பான் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 3 காம்போ ஆஃபருமே ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்லி தமிழ்நாடு மட்டும். இந்த 3 காம்போ ஆஃபருமே மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசத்துக்குமே இந்த மட்டும் கிடைக்குங்க. இந்த ஆஃபர் தேவைப்படுறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ராகி களியும் கருவாட்டு குழம்பும் செய்ய தேவையான பொருட்கள்: ராகி மாவு 3/4 கிலோ, கருவாடு 100 கிராம், சின்ன வெங்காயம் 150 கிராம், தக்காளி 100 கிராம், கத்திரிக்காய் 1/4 கிலோ, புளி எலுமிச்சை அளவு, பூண்டு பல் 25, பச்சை மிளகாய் 4, சிறிதளவு கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1/2 மூடி தேங்காய், 5 டீஸ்பூன் குழம்பு மசாலா தூள், தேவையான அளவு உப்பு. ராகி களிக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எது வேணா போட்டு செய்யலாம். நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் போட்டு செய்யறோம். கருவாடும் பாத்தீங்கன்னா நிறைய கருவாடு இருக்குங்க. பெருசா வச்சிருப்பாங்க, கொல்லி கருவாடும்பாங்க. அதுக்கு நிறைய கருவாடு இருக்கும். நம்ம இந்த கருவாடு வாங்கியிருக்கோம். இந்த கருவாட்டுல பாத்தீங்கன்னா தலை, இந்த குடல் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே எடுத்து கிளீனா இருக்கு. இதை வந்து சுடுதண்ணில வாஷ் பண்ணி போட்டா போதும். குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு சட்டி வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்திருக்கோம். வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு பல் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சிருக்க புளி கரைசல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தட்டு வச்சு மூடிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொஞ்சம் திக்கா வந்திருக்குது. கத்திரிக்காய் முக்கால்வாசி வந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த கருவாடு வந்து நம்ம சுடுதண்ணி ஊற்றி அப்படியே கழுவுனா போதும். இதுல பாருங்க, இந்த தலை, இந்த குடல் பகுதியெல்லாம் இல்லை, எல்லாமே எடுத்துருக்குறாங்க. தலையில் குடல் பகுதி இல்லை. அதனால சுடுதண்ணி ஊற்றி ஒரு 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நம்ம அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கிற தேங்காயும் சீரகமும் நம்ம அரைச்சி எடுத்து வந்திருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். நிறைய பேர் தேங்காய் இல்லாமல் கூட செய்வாங்க. தேங்காய் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து தேங்காய் சேர்த்து செய்கிறேன். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா குழம்பு ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவாடு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துட்டு களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். களி செய்யறதுக்கு ஒரு பானையில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம். அது கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மாவு போடணும். களி செய்யறதுக்கு தண்ணி வந்து இந்த சட்டியில் நிறைய வச்சிருந்தோம். இது கொதிக்குது. இதுல வந்து கொஞ்சம் எடுத்து இந்த பக்கத்து சட்டியில் வச்சுக்கலாம். தேவைன்னா நம்ம ஊற்றிக்கலாம்.
தண்ணி கொதிக்கும் போது மாவு வந்து அப்படியே நம்ம போட்டுக்கலாம். மாவு போட்ட உடனே நம்ம கலர வேண்டாம், அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இந்த தண்ணி கொதிச்சு மேலே வரணும். களி நல்லா கிளறிட்டு அப்படியே வந்து அடுப்புல வந்து நெருப்பு இருக்கக்கூடாது. நெருப்பெல்லாம் எடுத்துட்டு அந்த கங்குலையும் அப்படியே வச்சு வேக வச்சிருக்கோம். பாருங்க களி நல்லா வெந்திருக்குது. களி வந்து நம்ம தண்ணியில தொட்டு பார்த்தோம்னா ஒட்டக்கூடாது. ஒட்டாம இருந்தா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்திருக்குது. கையில தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா நல்லா உருண்டு வரும். களி வந்து ரெடி ஆயிடுச்சு. கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம பாரம்பரிய முறைப்படி ராகி களியும் கருவாட்டு குழம்பு செஞ்சிருக்கோம். இந்த ராகி களிக்கு கருவாட்டு குழம்பு எவ்வளவு நல்லா இருக்குமோ அது போலவே கீரை கடையிலும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எது தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். சூடா இருக்கும் போது இந்த மாதிரி வந்து குழம்பு தொட்டு சாப்பிடலாம். இதுவே கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நல்ல உருண்டை பிடிச்சு ஒரு பாத்திரத்துல தண்ணி போட்டு அதுல வந்து நம்ம இதை போட்டு வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில இதை வந்து எடுத்து கரைச்சிட்டு இது கூட மோர் சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம கரைச்சிட்டு நம்ம குடிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அது கூட பாத்தீங்கன்னா மோர் மிளகா சுண்டக்காய் வத்தல்னு சொல்லிட்டு ஹெல்தியானதும் வச்சு நம்ம சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்பதான் வந்துட்டு நம்ம டிஃபன் ஐட்டம்லாம் சாப்பிடுறோம். இது அந்த எங்க பாட்டி காலத்துல இல்ல, இதுதான் வந்து காலையில டிஃபனே. காலையில அவங்க வந்து எப்பயுமே 9 மணிக்கு வேலைக்கு போக மாட்டாங்க, 6 மணிக்கே போயிருவாங்க. ஒரு வியாபாரம் இருந்தாலும் சரி, காட்டு வேலையா இருந்தாலும், தோட்டத்து வேலை எதுக்கா இருந்தாலும் காலையில 6 மணிக்கே போயிருவாங்க. அந்த டைம்ல இந்த ராகி களி இதெல்லாம் குடிச்சிட்டு போகும்போது பசி தாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கு வந்து வலிமை கொடுக்கக்கூடியது இந்த ராகி களி. இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. புடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாரம்பரிய டிஃபனான சீராளம் நம்ம வந்து செய்ய போறாங்க. இது வந்து ஒரு டிஃபன் ஐட்டம். காலையில் நேரத்தில் செஞ்சு சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். பாரம்பரியமான டிஃபனான சீராளம் வந்து ரெடி ஆயிடுச்சு.